Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 19th June 2023. இன்னையோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். வெள்ளியன்று முடிந்த அமெரிக்க சந்தை சற்றே வலிமை குன்றி காணப்பட்டது. இது வலிமை குன்றின்னு பெரிய அளவில் இல்லைனாலும் கூட மூணு இண்டெக்ஸுமே டவ் ஜோன்ஸ் S&P 500 நாஸ்டாக் எல்லாமே 0.32 0.36 0.68 அப்படின்றது கொஞ்சம் இறங்கியே முடிஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். இதை ஒட்டி ஆசிய சந்தைகள் எப்படி இருக்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு பெரும்பாலான ஆசிய சந்தைகள்லாம் இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. எக்ஸப்ஷனலா பாத்தீங்க அப்படின்னா ஜப்பான் சந்தை நிக்காய் மட்டும் ஓரளவுக்கு ஏற்றத்துடன் இருக்கிறது. மற்றபடி மீதி ஹாங்காங்கோட சவுத் கொரியா காஸ்பி, ஷங்கை, சீனாவோட ஷங்கை சந்தை, தாய்வான் சந்தை எல்லாமே சற்றே இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. இதை ஒட்டி நம் சந்தை எவ்வாறு வியாபாரமாகலாம் அப்படின்றத பார்க்கலாம். சிங்கப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்முடைய நிப்டி எஜெக்ட் நிப்டி பேர்ல வியாபாரமாகிறது. தற்போது ஒரு பிளாட் ஓப்பனிங் ஒரு பெரிய அளவுல மீண்டு வந்து ஒரு புதிய உச்சத்தை தொட்ட பிறகு இப்போதைக்கு அது தொடர்ந்து எந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். உலக சந்தையினுடைய சப்போர்ட் தற்போதைக்கு இல்லை, ஆனாலும் கூட ஒரு மார்ஜினலா இப்போ வந்து ஒரு சின்ன கேப் அப்ல இருக்குது. அது வந்து ஒரு பிளாட் ஓப்பனிங் தான் சொல்லணும். சஸ்டைன் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ முக்கியமான விஷயம் இன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு ராத்திரி யூஎஸோட சந்தை வந்து ஷட் டவுன் பண்றாங்க, வேலை செய்யாது. அதனால அந்த இம்பாக்டும் கூட நம்ம இதுல பார்க்கணும். அதனால லோக்கல் பிளேயர்ஸோட மூதான் பெருசா இருக்கும், இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர் கொஞ்சம் குறைவா இருக்கலாம். இந்த மாதிரி நிப்டி எப்படி சமாளிக்கிறது அப்படின்றதுக்காக தான் ஈக்விட்டி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கலா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கைடு ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கைடில் பார்த்தீங்கன்னா நம்ம 16ஆம் தேதி அன்னைக்கு இந்த அளவுக்கு மார்க்கெட் ஏறக்கூடிய சூழ்நிலை கூட 18,848 நம்ம ஷார்ட் போகலாம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஃபார் அ டார்கெட் ஆஃப் 18,823 and 790. இந்த சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 18,848 போய் தொட்டுட்டு இட் கேம் டவுன் டு 18,808. அந்த அளவுக்கு கூட பெருசா நம்ம இந்த மார்க்கெட்லயே நமக்கு எந்த இடத்துல ஷார்ட் போலாம்ன்றது கொடுத்தோம். அப்புறம் ஒரு பிரேக் அவுட் ட்ரேடு வலிமையை ஏறினதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு வழிகாட்டி எஜுகேஷனல் கைடு அப்படின்றது தான் ஈக்விட்டி ப்ரோ. சப்போர்ட் எங்க இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு, அதை எப்படி ஆக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஃபியூச்சர்ஸ்ல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, டிசிஎஸும், கேஷ் ஸ்கிரிப்ட்ஸ்ல டெய்லி ஒரு 6 ஸ்கிரிப்ட்ஸ் ஹேண்டில் பண்றோம். இதை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிஃப்டியோட சிச்சுவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 18,550 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப் பண்ணிருக்கோம் சப்போர்ட் லெவல. ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் கொஞ்சம் அப் பண்ணிருக்கோம். ஏன்னா லைஃப் டைம் தொட்டாச்சு இல்லையா? அப்போ 19,020 அப்படின்ட்டு இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் ரைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மேல் எல்லை அது உடைக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இல்லைன்னா ஒரு சைட்வேக் மாறுவதற்கான வாய்ப்பும் உண்டு. நிப்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு லைஃப் டைம் தொட்ட பிறகு கீழ் நோக்கி இறங்கியாச்சு. இது ஒரு கைடா பாக்குறதா இருந்தா நீங்க பேங்க் நிப்டி ஒரு நியூ ஹையை தொட்டு அதன் பிறகு தொடர்ந்து ஏறாம என்ன பண்ணுச்சு, ஒரு சைட்வேக்கு மாறியாச்சு. இப்பயும் அப்படிதான் இருக்குது. கீழெல்லையான 43,000, மேலில் 45,500 ரெண்டுக்கும் இடையில் தற்போது இருந்துகிட்டு இருக்குது நம்ம பாக்குறோம். கீழெல்லையை நோக்கி வந்தது 43,400 இந்த சில்லறைக்கெல்லாம் வந்துட்டு அங்கிருந்து ரீபவுண்ட் ஆயாச்சு. இப்போ எப்படி இந்த எல்லைக்குள்ள இருக்குதுன்றத பார்க்கலாம். இப்போதைக்கு அது சைட்வேன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடணும். கீழே உடைப்பதற்கான ஒரு முயற்சி ஏற்பட்டது, பட் சக்சஸ்ஃபுல்லா திரும்ப ரீபவுண்ட் ஆயாச்சு. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்டில் 3.77 பெரிய மாற்றம் இல்லை. டாலர் இண்டெக்ஸ் 102.35 ஏற்கனவே லாஸ்ட் வீக் தான் ட்ரிஃப்ட் ஆச்சு இல்லையா? 103.5 இருந்து 102.5 ட்ரிஃப்ட் ஆகி இப்போ ஏற்கனவே அந்த ரேஞ்சில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பிரண்ட் க்ரூடும் ஒரு பேரல் 75.3 அப்படின்றதுலாம் இருக்குது. நடுவில் சில நகர்வுகள் எதிர்பார்க்கப்பட்டது அது அப்சைட், ஆனா சப்ளை அப்படின்றது கூடிக்கிட்டே வருவதனால பிரைஸ் வந்து பெரிய அளவில் ஏற்றம் இல்லை. கோல்டை பொறுத்த வரைக்கும் அதிலும் பெரிய மாற்றம் இல்லை. ஒரு அவுன்ஸ்ன்றது $1,955 இன்னும் இருந்துட்டு இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வலிமை பெற்று வருகிறது. அது 82.3 இருந்து மெல்ல மெல்ல இப்போ எங்க வந்தாச்சு 81.94. ஸோ ரூபாய் வலிமையாகவும் டாலர் சற்றே வலிமை குன்றி வருவதை பார்க்கிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படின்றது கூடிக்கிட்டே போறது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி டைரக்ட் டாக்ஸும் கணிசமான அளவு கூடி இருக்கிறதா செய்திகள் வருகிறது. இன்ஃபிளேஷனும் குறைந்து கொண்டே போகிறது. அதுவும் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அதே சமயம் இப்போதைக்கு ஒரு நெகட்டிவான விஷயம் சொல்வதா இருந்தால் லேட் மான்சூன் சொல்லக்கூடிய வகையில மான்சூன் எதிர்பார்க்கப்பட்ட தேதியில் இல்லாம கொஞ்சம் தள்ளி துவங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது வரைக்கும் 35% டெபிசிட்ல இருக்கிறதா சொல்லப்படுகிறது. பார்க்கலாம் வர வர தகவல்கள் எப்படி இருக்குதுன்றதை அப்புறம் அப்டேட் பண்றோம். எஃப்ஐஎஸ் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வாங்குவவர்களா இருக்கிறார்கள். வெள்ளியன்றும் 791 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இதோட டிஐஎஸ் போட்டி போட்டுக்கிட்டு 687 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ரெண்டு பேரும் பை அப்படின்னு சொல்லும் போது மார்க்கெட்டு ஃபிளேர் அப் ஆனது உண்மைதானே.
நீங்க ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒரு மிக்ஸி கிரைண்டர் இருக்கிற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும்னு சொல்றேன். அட்லீஸ்ட் ஒரு டெக்னிக்கல் போர்ட்ஃபோலியோவாவது கிரியேட் பண்ணுங்க. நிஃப்டி 50 இருக்கக்கூடிய 10 நிறுவனங்கள்ல தேர்ந்தெடுத்து, அதுல எங்க வாங்கலாம், விக்கலாம், என்ட்ரி எக்ஸிட்கான ஒரு சப்போர்ட் கொடுக்குறோம். சலுகை விலை தற்போது வெறும் ரூ. 499 3 மாச கால அளவுக்கு வேலிடிட்டியில இது சரியா பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் காலையில 11 மணிக்கு எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி லைவா அனலைஸ் பண்றோம். தினசரி வியாபார வாய்ப்புகள் இதில் அடையாளம் காணப்படுகிறது. இதை பார்த்து பயனடையலாம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன நடந்திருக்கு, ஒரு புல் கேண்டில் ஃபார்மேஷன் வந்திருக்கிறத பார்க்குறோம். ஏறக்குறைய முந்தைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் 18,800 ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணக்கூடிய ஒரு புல் கேண்டில் இருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் அப்படின்றது ஃபாலோ த்ரூ இருக்குமா, தொடர்ந்து அதுக்கு உண்டான ஒரு உந்துதல் இருக்குமான்றது பார்க்கலாம். இன்னைக்கு ஓப்பனிங் அந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் டியூரிங் த கோர்ஸ் எப்படி சேஞ்சஸ் வருதுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸையும் வீடியோ கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.